நிலைமை வந்தா எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அந்த பூமிகா. நிஜமா அடிக்கலையோ? கடைசி ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. மச்சானுக்கும் சுப்ரியாவுக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. அப்படி கல்யாணம் நடந்துச்சு, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், செத்துருவேன். செத்தடு, செத்து போ. உன்னை யாரடி வாழ சொன்னா? நீ செத்தாதான் என் பையன் நிம்மதியா வாழ முடியும். நீ எப்ப எங்களை எல்லாரையும் விட்டு போறியோ அப்பதான் எங்க எல்லாருக்கும் நிம்மதி. இப்ப சொல்றேன்டி, உன் கண்ணு முன்னாடியே மதனுக்கும் சுப்ரியாவுக்கு கல்யாணம் நடக்கும். அவங்கள கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரல, என் பேர் வசந்தா இல்ல. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நடக்கும்டி, நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன்டி. ஏய், எங்கடி என் பையனை ஒளிச்சு வச்சிருக்க? சொல்லு, சொல்லுடி. ஏய், வாய் திறந்து பேசு. என் பையனை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? ஏய், சொல்லுடி. சொல்ல மாட்டேன். சொல்லுடி. அத்தை, கை எடுங்க. ஒழுங்கு மரியாதையா பையனை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? சொல்லு, சொல்லு. அப்படி சொல்லல உன்னை உன்னிலன்னு பண்ணிடுவேன். சொல்லுடி. இந்த வீட்ல இருக்க முடியாது. சொல்லு. ஒழுங்கா கை எடுங்க. இல்ல எடுக்கலன்னா என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஐயோ, ஐயோ, கத்தாதீங்க, 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 கத்தாதீங்க. என்ன பண்ணுவேன் நான் கேட்டீங்க? கொழுத்து அறுத்துடுவேன், அறுத்துடுவேன். வேணாம், மரியாதையா நான் சொல்றத கேளுங்க. ஐயோ பூமிகா, வேணாம், வேணாம். ஐயோ, ஐயோ, கத்தி மேல படுது, கத்தி மேல. ஐயோ, கத்தி மேல படுதா? பயமா இருக்கு. பயமா இருக்கா? அத்தை, பயமா இருக்கு. நான் சொல்றத நீங்க நியாயமா கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட நியாயமா பேச முடியும்? நான் தான் நியாயமா பேசினா உங்களுக்கு உங்க பையனுக்கு பிடிக்காதே. நான் மரியாதை கொடுத்து பார்த்தேன், நீங்க என்ன மதிக்கல. அதான் அதான் கத்தி எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. ஐயோ, பயமா இருக்கு. ஐயோ, வீட்டு வர மாதிரி இருக்கு. ஐயோ, கத்தி எடுத்துரு. அத்தை, அத்தை, நான் உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டேன். நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு காயப்படாது, உங்களுக்கு வலிக்காது, உங்களுக்கு புண்ணு படாம அழகா ஒரு ரூம்ல கொண்டு போய் கட்டி போட போறேன். நான் வர வரைக்கும் நீங்க அந்த இடத்துல தான் இருக்கணும். என்ன புரியுதா? வாங்க, கட்டாதீங்க, வாங்க. என்ன கத்திய பாக்குறீங்க? சும்மா ஓடல. நீ கட்டு. எப்படி எல்லாம் என்ன கட்டுனீங்க? நான் எவ்வளவு கெஞ்சினேன். உட்காருங்க, உட்காருங்க. ஐயோ, வலிக்குதா? ஐயோ, வலிக்காம கட்டுறேன்னா எப்படி எல்லாம் என்ன ஏமாத்த பாக்குறீங்க? காலை தூக்குங்க. கை மட்டும் கட்டினா போதும். காலை தூக்குங்க அத்தை. இல்ல கத்தி அங்கதான் இருக்கு. இந்த காலை புடிச்சுதானே கெஞ்சின. கேட்டீங்களா? இப்ப பாத்தீங்களா என்னாச்சுன்னு? வலிக்குதா அத்தை? ரொம்ப வலிக்குதா? தப்பு பண்ணும்போது தெரியல. என்னத்த, நாளைக்கு மதன் மச்சானுக்கும் சுப்ரியாவுக்கும் கல்யாணம் நடக்கும்னு நீங்க கனவுல கூட நினைச்சு பாத்துறாதீங்க. நான் போயிட்டு மச்சான் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன். மீறி ஏதாவது சத்தம் போட்டு காட்டி கொடுக்கணும்னு நினைச்சீங்க தெரியும்ல, தொண்டி அறுத்துடுவேன். அறுக்காதம்மா,
ம். சரி போயிட்டு வந்துடுறேன். மதன் மச்சான், நீங்க திருந்தறதுக்கு நான் உங்களுக்கு 3 வாய்ப்பு கொடுத்தேன். நீங்க திருந்தவே இல்லை. கடைசியா நாளைக்கு சுப்ரியாக்காவை கல்யாணம் பண்ண துணிஞ்சிட்டீங்க. நான் இருக்கிற வரைக்கும் நீங்க பூமிகாக்காவை ஏமாத்தவே முடியாது. மச்சான் மச்சான் ஏய் என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? மச்சான் உங்களை இப்படியெல்லாம் கட்டி போட்டிருக்காங்களே மச்சான். எல்லாம் இந்த குட்டி பிசினஸ்க்கு பண்ண வேலைதான். அவுத்தூரி என்னடி அவுத்தூரி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். மச்சான் சங்கர் என்ன சொல்றாளோ அதை தான் நான் கேட்பேன். நீங்க பசிக்குதுன்னு சொன்னீங்களாமே, சங்கர் எனக்கு போன் பண்ணி மச்சானுக்கு பசிக்குதான் சாப்பாடு எடுத்துட்டு வான்னு சொல்லுச்சு. அதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். முதல்ல சாப்பிடுங்க மச்சான். இருங்க. சாப்பிடுங்க. பட்டி காடு கையில போட்டு சாப்பிட பேசி உருட்டி வேற காமிக்கிறேன். கரும இத பார்த்தாலே எனக்கு சாப்பிட பிடிக்கல. ஸ்பூன் எடுத்துட்டு வரல. என்ன மச்சான் சாப்பிடுற கரண்டில எடுத்துட்டு வரல மச்சான். நீங்க காமிங்க, நான் ஊட்டி விடுறேன். காமிங்க. எத்தனை தடவை நான் ஊட்டி விட்டுருக்கேன். அப்பெல்லாம் சாப்பிட்டீங்க, இப்ப சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடுங்க. காமிங்க. ஏய் முதல்ல கட்ட ஊத்து விடு, நானே சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் அவுத்து விட முடியாது மச்சான். என் கை உங்களுக்கு ஊட்டுது, உங்க வாய் சாப்பிடுது. இதுக்கு எதுக்கு நான் கட்ட ஊத்து விடணும்? எல்லா விஷயத்தையும் காலையில சுப்ரியா கிட்ட சொல்லிட்டு தான் நாங்க இந்த கயிறு அவுத்து விடுவோம். இந்தாங்க சாப்பிடுங்க. பசிக்குதுன்னு சங்கர் கிட்ட சொன்னீங்களா இல்லையா? சங்கர் இதை போன் பண்ணி சொன்னா நானும் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். உங்களுக்காக நான் ரொம்ப ஆசையா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க சாப்பிடுங்க. ரொம்ப ருசியா இருக்கு. மச்சான், பூமிகாக்கா கைப்பக்குவம் எப்படி? சாப்பாடு ருசியா இருக்கா? பூச்சி மாதிரி இருந்துகிட்டு என்ன வெறுப்பேத்துறியா? என்ன மச்சான் நீங்க குழந்தைங்கள எல்லாம் திட்டக்கூடாது. எல்லா புருஷனுக்கும் பொண்டாட்டி கையால சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். அது இன்னைக்குதான் உங்களுக்கு நிறைவேறும் போல இருக்கு. இல்ல சங்கரி, மச்சானுக்கு நிறைய தடவை ஊட்டி விட்டுருக்கேன். ஆனா இப்ப ஊட்டி விடுறதுல தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தாங்க காட்டுங்க. என்னாச்சு? ஐயோ ஐயோ தண்ணீர் இதோ எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன். ஐயோ இதோ குடிங்க. போதுமா? இந்த இது புடிடா. இந்தாங்க. எனக்கு சாப்பாடு போதும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க மச்சான். ஏய் போதும்னு சொல்றல. சாப்பிடுங்க மச்சான். போதும் சொல்றலடி. சாப்பாடு திணிச்சு எனக்கு கொண்டாத பா. சரி. சங்கரி, உங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடுறீங்களா?
ஆ அக்கா பெருமாள் கோயில் பிரசாதம் மாதிரி இருக்கு. அப்படியா? இந்தடா நீ சாப்பிடு. அக்கா நான் இது வரையும் உருண்டை சோறே சாப்பிட்டது இல்லக்கா. இந்தடா சாப்பிடு. ரொம்ப நல்லா இருக்குக்கா. நல்லா இருக்கா? ஆ காட்டு. ஆ ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நல்லா இருக்கா? இந்தா ஆ அக்கா கொல்டா கூடாது. எல்லாருக்கும் அவங்க அம்மா நிலாசோறு ஊட்டிருப்பாங்க. எங்களுக்கு அப்பா கிடையாது. எங்களுக்கு இப்போதான் நிலாசோறு கட்டிருக்கு. சரி சரி, உங்க எல்லாருக்கும் இனிமே நான் தான் அம்மா. சரியா? இந்தா இன்னொரு வயசு போதுக்கா. ஆ காமி. ஆ டேஸ்டா இருக்குக்கா. அப்படியா? அக்கா எனக்கு பசிக்குது, சாப்பிடுங்க. ஐயோ செல்லம், இது உனக்கு தான். ஆக்காட்டு. ஐயோ இந்த சங்கரி இன்னொரு வாய் சாப்பிடு. ஆ மச்சான் கடைசி வாய். என்ன மச்சான் சாப்பிடுங்க எனக்காக. கடைசி வாயில ஏய் கட்டி போட்டுருக்காங்கன்னு பாக்குறியா? ஆமா. ஏய் அந்த தண்ணி குடு. அக்கா நீங்க புறப்படுங்கக்கா, மச்சானை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். அக்கா மச்சானை கடத்தி வச்சிருக்கத யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அக்கா மதர் மச்சானை பத்தி சுப்ரியாக்கா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம். அக்கா நீங்க வீட்டுக்கு போங்க, புறப்படுங்க. ஏய் வீட்ல அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அத்தையா? அது வந்து ஏய் என்னடி வந்து வந்து நிழுக்கிற? அம்மாக்கு என்னடி ஆச்சு? அத்தைக்கு ஒண்ணும் ஆகல மச்சான். அவங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நான் வரேன் மச்சான். நான் போயிட்டு வரேன். மச்சானை நல்லா பாத்துக்கோங்க. நல்லா பாத்துக்க. சரிக்கா. பூமிகா என்ன மச்சான்? எனக்கு அவசரமா பாத்ரூம் வருது, கட் அவுட் நான் போயிட்டு வரேன். ஏய் என்னடி யோசிக்கிற? அவுத்து விடு, நான் பாத்ரூம் போணும். அக்கா அவுத்துட்டா தான் மச்சான் கம்பி நிட்டுருவாரு. அக்கா மச்சானை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சரி சரி, வர மச்சான். அக்கா என்ன சங்கரி? இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறேன். ஐயோ சரிடா செல்லம், பாத்துக்க மச்சான ஒழுங்கா பாத்துக்க.
மாட்டேங்கிறா. ஏய், நான் உன் மாமியாரிடி. வந்து கட்ட அவுத்து விடு. மாமியார் போய் யாராவது கட்டி போடுவாங்களா? அவுத்து விடு பூமிகா. ஏய் ஏய் பூமிகா, என்ன இவ காது கேட்காத மாதிரி போயிட்டு இருக்கா? வாமா, வந்து அவுத்து விடுமா. இது பாரு, உட்கார வச்சு நீ பாட்டு கட்டி போட்டுட்டு போயிட்ட. கை காலெல்லாம் ஒரே வலியா இருக்கு. அவுத்து விடுமா. என்ன அப்படி பாக்குற? அவுத்து விடு. அத்தைக்கு கை காலெல்லாம் வலிக்குது. அது மட்டும் இல்ல, அவசரம் ஆத்திரமா இருக்கு. யோசிக்காத, தாங்க முடியல. ஆத்தாலும் மகனும் ஒரே மாதிரி பேசுறீங்க. என்ன பூமிகா, அவுத்து விடுமா. நான் தான் முடியலன்னு சொல்றேன்ல, அவுத்து விடு சீக்கிரம் ப்ளீஸ். நான் அவுத்து விட மாட்டேன் அத்தை. பூமிகா, நீ என் மருமக, நான் உன் மாமியார். என்ன போய் கட்டி போடலாமா? அவுத்து விடுமா. சுப்ரியாவை தானே என் மருமகன்னு சொன்னீங்க. என்ன பார்த்தாலே மலைநாட்டுக்காரின்னு கேவலமா தானே பேசுனீங்க. இப்ப எப்படி அத்தை என்ன போய் மருமகன்னு சொல்றீங்க? அது மதன் ஆசைப்பட்டானேன்னு சுப்ரியாவை அப்படி சொன்னேம்மா. ஆமாம்மா, அவன் ஆசைப்பட்டதுனால தான் நான் அப்படியெல்லாம் சொன்னேன். அது எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். நீதாம்மா என் மருமக. இத பாரு பூமிகா, நான் உண்மையாதான் சொல்றேன். நீதான் என் மருமக. சொன்ன கேளுமா, உடம்பு பிடிக்காத. நான் உங்களை நம்ப மாட்டேன் அத்தை. நீங்க என்ன கட்டி போட்டுட்டு மயக்க மருந்து கொடுத்துட்டு காலையில மச்சானுக்கு சுப்ரியாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைச்சீங்க. அது தப்பு இல்லையா? சொல்லுங்க அத்தை. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறது தப்பு இல்லையா? தப்புதான் பூமிகா. இனிமே உன் வாழ்க்கையை நான் கெடுக்கவே மாட்டேன், சரியா? ஆமாம்மா, இந்த அத்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கட்ட அவுத்து விடு பூமிகா. நீ நல்ல பொண்ணுல, அவுத்து விடுமா. ஏத்த கொஞ்ச நேரம் கட்டி போட்டதுக்கு இப்படி துடிக்கிறீங்களே. ஒவ்வொரு நிமிஷமும் என் வாழ்க்கை பறி போயிரும் நினைச்சு நான் எவ்வளவு துடிச்சிருப்பேன். ஐயோ, இந்த மரமண்டைக்கு இப்பதான் தப்புன்னு புரியுது. நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் பூமிகா. நான் ஒத்துக்கிறேன். நான் ஒரு நிமிஷம் கூட கை கால் ஆட்டாம இருந்ததே இல்ல. சாப்பிடும் போது கூட கால் ஆட்டிக்கிட்டே தான் சாப்பிடுவேன். கஷ்டப்படாம வாழ்ந்தோமா, என்ன சித்திரவதை பண்ணாத. அவுத்து விடு பூமிகா. சித்திரவதை அனுபவிச்சது நான் தான் அத்தை. மச்சானுக்கும் சுப்ரியாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க தானே தாலியில வாங்கி கொடுத்தீங்க. ஒரு பொண்ணோட தாலிய பறிச்சுட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையையும் கெடுத்து பாத்தீங்களா அத்தை? நீங்க முதல்ல நல்லவங்களா சொல்லுங்க. ஐயோ பூமிகா, நல்லவளா கெட்டவளான்னு கேக்குற நேரம் அம்மா இது. அவுத்து விட்டுட்டு கேளுமா, நான் சொல்றேன். உங்க மாங்கல்யத்தை திருடன் பறிச்சுட்டு போனப்ப எப்படி எல்லாம் பதறீங்க. அப்படித்தானே அத்தை என் மாங்கல்யத்தை நான் நினைப்பேன். உங்க மாங்கல்யம் தான் புண்ணியமானது, என் மாங்கல்யம் மட்டும் பாவம் செஞ்சதா? சொல்லுங்க அத்தை. ஐயோ, என்ன இவ சமயம் பார்த்து ஏர் போட்டுறாளே. இவளை எப்படி ஏமாத்துறது? பேசாம தாலி மேல பொய் சத்தியம் பண்ணிட வேண்டியதுதான். வேற வழியே இல்ல. நிஜ சத்தியம் பண்ணாதானே அவருக்கு ஏதாவது ஆயிடும். பொய் சத்தியம் பண்ணா அவருக்கு எதுவும் ஆகாது. பண்ணிட வேண்டியதுதான். அத்தை, என்னத்தை யோசிக்கிறீங்க? பொய் சத்தியம் பண்ணலான்னு யோசிக்கிறீங்களா? இப்ப நான் ரொம்ப விவரமானவ. என்ன நீங்க ஏமாத்தவே முடியாது. ஆமா பூமிகா, உன்னை ஏமாத்தவே முடியாது. பூமிகா, என் தாலி அதுக்குள்ள இருக்கே மாங்கல்யம், அது மேல சத்தியமா சொல்றேன், நீதான் என் மருமக. அந்த சுப்ரியாவை நான் மறந்துட்டேன். என்ன நம்பு போதுமா. கட்ட அவுத்து விட்டுரு. நான் அவுத்து விட மாட்டேன் அத்தை. ஆமா அத்தை, நான் கட்ட அவுத்து விட மாட்டேன். உங்களை நம்பவே முடியாது. ஏன்னா நீங்க சத்தியத்தை கூட மீறுவீங்க. பூமிகா, சத்தியத்தை யாராவது மீறுவாங்களா? சொன்ன கேளுமா.
என் கழுத்துல தொங்குற மாங்கல்யத்தை நான் தெய்வமா நினைக்கிறேன். இது உன் மாமா கட்டினது. அது மேல போய் நான் பொய் சத்தியம் பண்ணுவேனா? நான் மதனுக்கு இனிமே இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன். இது சத்தியமா? இது சத்தியம், சத்தியம், சத்தியம். கட்ட அவுத்து விடுமா? என்ன பூமிக்கா யோசிக்கிற? வேற வேற யார் மேல சத்தியம் பண்ணணும்? மாமா மேல சத்தியம் பண்ணட்டுமா, இல்ல மதன் மேல சத்தியம் பண்ணட்டுமா? ஏன் ஓ மேல சத்தியம் பண்ணட்டுமா? மதனுக்கு இன்னொரு கல்யாணம் நான் பண்ணி வைக்கவே மாட்டேன். ஆமா பூமிக்கா, உன் மேல சத்தியமா மதனுக்கு இன்னொரு கல்யாணம் நான் பண்ணி வைக்கவே மாட்டேன். கடைசியா கேக்குறேன், என்ன நம்புமா? கட் அவுத்து விடுமா?